நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இலங்கையில் மினி கேரளான்னு அழைக்கப்படுற இடம் உங்களுக்கு தெரியுமா? அதுதான் மட்டக்களப்பு. அதை பற்றிய சுவாரஸ்யமான காணொலியை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, மட்டக்களப்பு நகரத்தை அண்டிய பிரதேசங்களில் இருக்கிற ஒரு சில முக்கியமான சுற்றுலா இடங்களையும் தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். என்னென்னு சொன்னால், மட்டக்களப்பு நகரத்தை சுற்றியே நிறைய சுற்றுலா தலங்களும் வலயங்களும் இருக்குது. இருந்தாலும் பலர் பார்க்க மறக்கிற இந்த சுற்றுலா இடங்களை தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். அதில் மிக முக்கியமாக நாங்கள் மட்டக்களப்பு வாவியை பற்றியும் முகத்துவாரத்தை பற்றியும் வெளிச்ச வீடு அதை பற்றியும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இடம் தான் மட்டக்களப்பு முகத்துவாரம். இந்த இடம் மிக முக்கியமான ஒரு இடம். என்னென்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், மட்டக்களப்பு வாவி இலங்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வாவிகளுள் இரண்டாவது இடத்தை வகித்து கொண்டிருக்கு. அது எங்களுக்கு பெருமையான விஷயம். அதாவது இதில் நீளம் 56 கிலோமீட்டர், அதாவது 25 மைல். இது வடக்கே பன்குடாவளி தொடக்கம் தெற்கே கல்முனை வரை நின்று காணப்படுது. அதனால் இது மிக பாரிய ஒரு விசாலமான ஒரு வாவியாக இருக்குது. அதனால் இது மீனவர்களின் வாழ்வாதாரத்துக்கும் இது பெரிய பங்களிப்பை வழங்குறத நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. இப்போ நாங்கள் பார்க்குற இந்த இடம் தான் மட்டக்களப்பு முகத்துவாரத்திலிருந்து மட்டக்களப்போட அழகை நீர்நிலையூடாக அழகை ரசிக்கிறதுக்கான படகு பாதை ஆரம்பிக்கிற இடம் இது முகத்துவாரத்தில் ஆரம்பித்து கல்லடி பாலத்தின் ஊடாக போய் அதேபோல் மட்டக்களப்பு புதுப்பாலம் வரைக்கும் போய்த்து மட்டக்களப்போட அழகை ரசித்து நீங்கள் மீண்டும் அதே இடத்துக்கு திரும்பி வரத்துக்கு இந்த படகு சேவையை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இது நீங்கள் மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய வாவியிற அழகை நீர்நிலை ஊடாகவே பார்த்து ரசிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது தான் மட்டக்களப்பில் நீங்கள் சுற்றுலா வந்தால் தவற விடக்கூடாத மிக முக்கியமான மற்றொரு அழகான இடம் தான் மட்டக்களப்பு வெளிச்ச வீடு. இது இலங்கையில் இருக்கக்கூடிய 25 வெளிச்ச வீடுகளில் மிக முக்கியமானது. தற்காலத்தில் இது இயங்காட்டியும் இன்னும் அதே கம்பீரத்தோட காட்சி அளிக்கிறத நீங்கள் காணலாம். இது பிரித்தானியர் ஆட்சி காலத்தில் 1913ஆம் ஆண்டு கட்டப்பட்டதாக சொல்லப்படுது. இதில் உயரம் 27 மீட்டர், அதாவது 89 அடி. இந்த வெளிச்ச வீடு கடந்த காலங்களில் மீனவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு வழிகாட்டியாக இருந்ததை நாங்கள் இந்த இடத்துல குறிப்பிட்டே ஆகும். அந்த தொலைதூரத்தில் தெரிகிறது தான் மட்டக்களப்பு முகத்துவாரம் அதாவது கல்லடியையும் பாலமீன் மடுவையும் கடல் வழியாக பிரிக்கிற இடம். இது உங்களுக்கு தெரியும், மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏற்படுற அதாவது வெள்ளப்பெருக்கு டிசம்பர் நவம்பர் மாதங்கள் ஏற்படுற அந்த வெள்ளப்பெருக்கிலிருந்து மட்டக்களப்பை பாதுகாக்கிறதுக்காக இயற்கையாக உருவாகின ஒரு முகத்துவாரம் தான் இந்த மட்டக்களப்பு முகத்துவாரம். அந்த முகத்துவாரத்தின் ஊடாக தண்ணி வடிஞ்சு போன பிறகு
மட்டக்களப்பில் வெள்ள நிலைமை வந்து சுமூகமாக வாரது. அதாவது இயற்கையாக அமைஞ்ச ஒரு முகத்துவாரமாக இருக்குது. இது மழை காலங்களில் கொஞ்சம் ரிஸ்க்கான இடமாக இருந்தாலும் மழை குறைஞ்ச இப்போ இருக்கிற காலப்பகுதிக்கு வந்து பலரும் வந்து தங்களோட ஓய்வை கழிக்கிறதுக்கு வந்து போகிறதுக்கு ஒரு அழகான ஒரு இடமாக இருக்குது. ஆகவே நீங்களும் மட்டக்களப்புக்கு வந்தால் இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளோ ஒரு அழகான இடம். அதே போல் தான் இந்த மட்டக்களப்பு பாவியும் வந்து பல இடங்களில் வந்து கால்வாய்களோடு இணைக்கப்படுது. அப்படியான ஒரு இடம் தான் இது மீனவர்களுக்கு வந்து வாழ்வாதாரத்துக்கு பாரிய உதவியாக செய்கிறதா இருக்குது. என்னென்னு சொன்னால் மீன்றால் நண்டு போன்ற மீனவர்களின் வாழ்வாதாரத்துக்கு வந்து மிக முக்கியமான உயிரினங்கள் வந்து தங்களோட இனப்பெருக்கத்தை செய்கிறதும் அதிகமாக வாழ்கிற இடமாகவும் இந்த இடங்கள் இருக்குது. இதே போல் பல கால்வாய்களை நீங்கள் மட்டக்களப்பு நகரத்தை அண்டை பிரதேசங்களில் காணலாம். இது எல்லாமே மீனவர்களின் வாழ்வாதாரத்துக்கு பெரிய உதவி செய்கிறதா இருக்கும். அடுத்த தூரத்தில் தெரிகிறது தான் மட்டக்களப்போட வரலாற்று சின்னம். அதாவது கல்லடி பாலம், புதிய பாலமும் பழைய பாலமும் சேர்ந்த அந்த ஒரு இடம் தான் அழகாக தெரியுது. உங்களுக்கு தெரியும், மட்டக்களப்பு அண்டிய பிரதேசங்களில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நீங்கள் வந்து ஓய்வை கழிக்கக்கூடிய அல்லது பார்க்கக்கூடிய இடங்களை தான் நாங்கள் பார்த்துருக்குறோம். அந்த வகையில் இந்த காணொளி வந்து மிக குறுகியதாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு நீங்கள் வரக்குள்ளே வந்து பார்க்கக்கூடிய இடங்களை அடையாளப்படுத்தியிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த அளவில் இந்த காணொலியை நாங்கள் நிறைவு செய்து கொள்வோம். இந்த காணொலி இதுவரையும் பார்த்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு முறை மற்றும் ஒரு காணொலியோடு சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.